மனிதன் மண்ணறையில் கபரஸ்தானில் போய் கொண்டு அழுது கொண்டே இருக்கிறான். ஏன் நீ இறந்து போனாய், நீ ஏன் இறந்து போனாய் என்று பக்கத்தில் உள்ளவர் ஒருவர் வந்து பார்க்கிறார். இந்த மாதிரி கபரஸ்தானில் இவ மாதிரி அழுதவனை யாரும் பார்க்கல, அப்படி என்ன, யார் இறந்து போய்விட்டார், எதற்காக அழுகிறாய் என்று கேட்டபோது, இவன் தான் என்னுடைய மனைவியினுடைய முதல் கணவன், யாண்டா நீ செத்து தொலைஞ்ச, என்கிட்ட கட்டி வச்சு நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேனே என்று தினமும் போய் அழுது கொண்டிருந்தானா. இப்படி ஒரு நகைச்சுவையாக ஒரு செய்தியை சொல்வார்கள். ரொம்ப அடங்காம ஊரை சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களை பற்றி நீங்கள் யார்ட்டையாவது போய் சொன்னீர்களானால், ஒரு பேச்சும் கேட்க மாட்டேங்கிறான், உதாரித்தனமா சுத்துகிறான், ஒழுங்காக இருக்க மாட்டேன் என்கிறான், நேரத்துக்கு வீட்டுக்கு வர மாட்டேன் என்கிறான். அப்ப என்ன சொல்வார்கள், இவனுக்கு ஒரு காலு கட்டு நீங்க போட்டீங்கன்னா எல்லாம் சரியா போய்விடும், திருமணம் முடிச்சிட்டோம்னா எல்லாம் சரியாயிருவான். அப்போ அந்த ஒரு மனைவி அங்கே வரும் பொழுது அவனை அழகிய முறையில் பக்குவப்படுத்தி விடுவாள், இவனை ஒரு நல்லவனாக மாற்றி விடுவாள், நேரத்துக்கு வருபவனாக ஆக்கி விடுவாள், ஒரு பொறுப்புள்ளவனாக மாற்றி விடுவாள் என்பதின் காரணத்தினால்தான் நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள், ஒரு காலு கட்டு போட்டா எல்லாம் சரியாயிடும். அல்லாஹ் தஆலா ஒரு அடிப்படையான ஒரு உண்மையை இந்த பெண் சமுதாயம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் சொல்கிறார். இந்த உண்மையை மட்டும் நீங்கள் ஆழமாக உள்ளத்தில் பதிய வைத்துக் கொண்டிருவீர்களானால், நிச்சயமாக அதன்படி நீங்கள் செயல்படுவீர்களானால், நீங்கள் உங்கள் கணவருக்கு முன்னால் ஒரு அன்பு மனைவியாக, பாசத்திற்குரிய மனைவியாக கண்டிப்பாக திகழ முடியும். அல்லாஹ் ஆணையும் பெண்ணையும் படைக்கின்ற பொழுது எதற்காக பெண்ணை படைத்தான் என்பதை பற்றி அழகாக சொல்கிறார். அமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா, உங்களில் இருந்தே ஒரு துணையை அல்லாஹ் படைத்திருப்பது அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளதாகும். எதற்காக அல்லாஹ் படைத்தான்? லிதஸ்குனு இலைஹா, அவளிடத்தில் நீங்கள் அமைதி பெறுவதற்காக ஒரு பெண்ணை நாம் படைத்திருக்கிறோம் என்று, மனைவியை உருவாக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒரு கணவன் எப்படி நடக்க, கணவனுக்கு இந்த பெண்மணி எப்படியெல்லாம் உதவுகிறாள் என்பதை இந்த திருமறை குர்ஆன் வசனம் எப்படி சொல்கிறது? மன அமைதி தரக்கூடிய ஒரு இடம் மனைவி. ஒரு அன்பு மனைவியாக இருப்பவள் எப்படி இருக்க வேண்டுமானால், கணவனுடைய எல்லா பிரச்சனை தொந்தரவுகள் அனைத்திற்கும் மன அமைதி தரக்கூடிய இடமாக அந்த பெண்மணி நடந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும். நம்ம அல்லாஹ் எதற்கு படைத்திருக்கிறான் என்று சொன்னால், தன்னுடைய கணவனுடைய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய மன அமைதி தரக்கூடிய இடம்தான் நம்ம இடம். அந்த மன அமைதி தருகின்ற அடிப்படையில் தன்னுடைய கணவரிடத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு நிலையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் என்று சொன்னால், உங்கள் கணவர் உங்கள் மீது அன்புள்ளவராக, பாசம் உள்ளவராக கண்டிப்பாக இருப்பார்கள். ஆனால் நிலைமை என்ன? வெளியில் இருந்து வரக்கூடிய கணவனை, வெளியூரில் இருந்து வரக்கூடிய கணவனை, வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய கணவனை இந்த பெண்கள் எப்படி உபசரிக்கிறார்கள், எப்படி அவர்களை பார்க்கிறார்கள் என்று நீங்கள் பார்த்தீர்களானால், அதனால வந்த உடனேயே எதையுமே எதிர்மறையாகவே என்ன செய்யுங்கள், சொல்லி பழகாதீர்கள். ஒரு அன்போடும் பாசத்தோடும் அதை ஒரு நளினமான முறையில், உங்களுக்கு தேவையை ஒரு அன்பான முறையில் சொல்லி பழகுங்கள். அடுத்ததாக திருமறை குர்ஆன் சொல்கிறது, அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா பிமா ஃபல்லல்லாஹு பஅதுஹும் அலா பஅலின் வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம். ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். காரணம், அல்லாஹ் சிலரை விட உயர்த்தி வைத்திருக்கிறார், சிறப்பித்து வைத்திருக்கிறார். அவர்கள் அவருடைய சொத்தில் இருந்து உங்களுக்கு செலவும் அளிக்கிறார்கள். எனவே ஆண்களாக இருப்பவர்கள் தான் பெண்களை நிர்வகிப்பவர்கள். இதையும் உங்களுடைய ஆழமாக நீங்க பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு பெண்மணி எவ்வளவு படித்திருந்தாலும் சரி, எவ்வளவு கோடீஸ்வரியாக இருந்தாலும் சரி, திருமணம் நீங்கள் முடித்து விடுவீர்களே ஆனால், உங்களை நிர்வகிக்கக்கூடிய பெரிய ஒரு நிர்வாகி யார் என்று சொன்னால் கணவன் தான். அந்த கணவனுடைய சொல்படி கேட்டு நடப்பதும் உங்கள் மீது கடமை. மார்க்கத்துக்கு முரணாக சொன்னாரேயானால் அதுக்கு நீங்கள் கட்டுப்படக்கூடாது. அந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்றார், வஸ்ஸாலிஹாத்து கானிதாத்துன். இந்த பெண்கள் இருக்கிறார்கள் எப்படிப்பட்டவர்கள்? சாலிஹான பெண்கள் எப்படிப்பட்டவர்கள்? கட்டுப்பட்டு நடப்பவர்கள். தன்னுடைய கணவன் மார்க்கத்துக்கு முரண் இல்லாத பட்சத்தில் சொல்வாரேயானால் அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அதை மீறி நீங்கள் நடக்கக்கூடாது. அவருடைய சொல்லுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்க வேண்டும். இதனால் தான் பெரிய பிரச்சனையே உங்களுக்கு மத்தியில் ஏற்படுகிறது. அன்பு அங்கேதான் என்ன செய்கிறது? குலைகிறது. ஓம் பேச்ச நான் கேட்கிற, ஏன் பேச்ச நீ கேட்பதா? அல் மர்அத்து ராஇயத்துன் அலா அஹ்லி பைத்தி ஜௌஜிஹா வ வலதிஹி வ ஹுவ மஸ்ஊலத்துன் அன்ஹு.
அந்த பெண்மணி கணவனுடைய வீட்டுக்கும் அவனுடைய குழந்தைக்கும் பொறுப்பாளி. அந்த பொறுப்புகளை பற்றி விசாரிக்கப்படுவார். கணவனுடைய வீடு மாமனார், மாமியார், அங்க வீட்டில் இருப்பவர்கள் எல்லாத்துக்கும் நீங்க பொறுப்பாளியாக இருக்கிறீர்கள். அந்த பொறுப்புள்ள ஒழுங்கான முறையில் நடக்க வேண்டும். எங்க சண்டை விடுகிறது? மருமகளுக்கும் மாமியாருக்கும் சண்டை, நாத்தனாருக்கும் மருமகளுக்கும் என்ன செய்கிறது? சண்டை. இப்படி பயங்கரமான சண்டைகள் ஏற்படுது. காரணம், இவளுக்கு நான் உழைக்க வேண்டுமா, இவளுக்கு நான் எதையாவது செய்து கொடுக்க வேண்டுமா, எனக்கு என்ன கடமையா என்று குடும்பத்தின் உள்ளே போகக்கூடிய மருமகள் நினைக்கிறார். ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு அன்பு மனைவி உண்மையிலேயே பாசத்திற்குரியவள் மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்மணியாக இருந்தாள் என்றால் அவள் கண்டிப்பாக கணவனுடைய வீட்டுக்கு பொறுப்பாளியாக இருந்து எல்லாவற்றையும் அவள் செய்யத்தான் செய்யும். நபிகள் பெருமானாருடைய அன்பு தோழர் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள். திருமணம் முடிக்கின்ற பொழுது விதவை பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்கிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஏன் கன்னி பெண்ணை நீ திருமணம் முடித்திருக்க கூடாதா, ஏன் விதவை பெண்ணை திருமணம் முடித்தார்? அப்ப சொன்னா, என்னுடைய தந்தை நிறைய சகோதரிகளை விட்டு சென்றுட்டான், அவங்க எல்லாருமே சின்ன பெண் பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அந்த பெண் பிள்ளைக்கு தலை சீவி விட்டு தலையும் சீவி விட்டு அந்த குழந்தைகளை நல்ல முறையில் கவனிக்கவும் வேண்டும். அதற்காகத்தான் விதவை பெண்ணை, கொஞ்சம் விவரம் தெரிந்த ஒரு பெண்ணை, கன்னி பெண்ணா இதே வயதில் இருப்பனால நான் ஒரு விதவை பெண்ணை திருமணம் முடித்தேன் அப்படின்னு சொல்றார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு அங்கீகாரம் அளிப்பதை போன்று சொல்வார்கள், அசப்த, நீ சரியாக செய்தாய். சஹீஹுல் புகாரியில் பார்க்கிறோம். நீங்கள் ஒரு வீட்டுக்கு நீங்கள் போகும் பொழுது உங்கள் கணவனுடைய அன்பு எப்போது வரும்னா, சண்டை சச்சரவு எதுவும் இல்லை. என் பொண்டாட்டி வந்தா, கல்யாணம் முடிச்சு வந்தா, அடுத்த நாளே குடும்பத்தை ரெண்டாக்கிட்டான்னு சொல்லாம மாமியாரோட நல்லா இருக்கிறா, நாத்தனாரோட நல்லா இருக்கிறா, குடும்பத்தோடு ஒட்டி போய்விட்டால் அப்படின்னு சொன்னால் கணவன் உங்களை ஒரு அன்புக்குரிய மனைவியாக பார்ப்பார். ஒரே வந்ததிலிருந்தே ஒரு பிரச்சனை, சண்டை அப்படின்னு நினைத்தாரே ஆனால் உங்களுக்கு மத்தியிலையும் பிரச்சனைகள் ஏற்படும். அப்ப அதற்கு என்ன முக்கியமான காரணம் என்று சொன்னால், நீங்கள் புகுந்த வீட்டுக்கு போகின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய குடும்பத்தினர்களையும் நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். இதுவும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டிய ஒரு அழகான ஒரு அறிவுரை. அடுத்ததாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்பு மனைவிக்கு ஒரு இலக்கணம் சொல்கிறார்கள். அன்றைய காலத்து ஒரு பெண்மணியை உதாரணம் காட்டி சஹீஹுல் புகாரியில் இடம்பெறுகிறது, கைரு நிசாஇன் ரகிப்னல் இப்ல, ஒட்டகத்தில் பயணிக்கக்கூடிய பெண்களிலேயே ரொம்ப சிறந்த ஒரு பெண்மணியார்னா நிசாவு குரைஷ், குறைஷி குல பெண்கள். இவர்கள் எப்படி நடக்கிறார்கள்? அதற்கு ரெண்டு காரணத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். முக்கியமான காரணம் என்ன? முதலாவது, அஹ்னாஹு அலா வலதின் ஃபீ சிகரின், சிறு வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்களாக, பராமரிக்கக்கூடியவர்களாக அந்த பெண்கள் திகழ்கிறார். ஒரு கல்யாணம் முடித்து போயிட்டா அந்த பிள்ளையை அழகான முறையில் அன்பூட்டி, அந்த குழந்தைக்கு பாலூட்டி சீராட்டி அழகான முறையில் வளர்க்கக்கூடியவர்கள் குறைஷி குலத்து பெண்கள். இது நம்மளுடைய கணவன் வெளியூருக்கு போய்விடுகிறான், பெரும்பாலும் சம்பாதிக்கக்கூடியவன். அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் முக்கிய பொறுப்பு, குழந்தையை வளர்க்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு கொடுத்தாங்கன்னா மனைவிக்கு தான் கொடுத்திருக்காங்க, அவங்க அம்மாக்கு தான். ஏன்னா கணவன் வீட்டில் இருப்பதில்லை, சொந்த ஊரில் இருந்தாலும் கூட காலையில் போகக்கூடிய கணவன் மதிய உணவுக்கு வருகிறான். மதிய உணவுக்கு வந்ததற்கு பிறகு போகக்கூடியவன் திரும்ப இரவு நான் வருகிறான். ஒரு அன்புள்ள மனைவியாக இருக்க வேண்டுமானால் கணவன் வெளியில் இருந்து வருகின்ற பொழுது அந்த குழந்தை அஸ்ஸலாமு அலைக்கும், வாங்க வாப்பான்னு கூப்பிடணும். அந்த குழந்தை அழகான முறையில் குர்ஆனை ஓத வேண்டும். நேரம் வரும்போது சரியாக தொழுகைக்கு போக வேண்டும், பள்ளிக்கூடங்களுக்கு சரியாக போக வேண்டும், பாடங்களை சரியாக படிக்க வேண்டும். ஒழுக்கம் உள்ள ஒரு ஆண்மகனாக பெண்மகளாக அந்த குழந்தைகளை உருவாக்கி காட்டணும். வெளியிலேருந்து வந்தா அல்ஹம்துலில்லாஹ், உங்க பிள்ளைய பாருங்க, அவன் செய்யற சேட்டைகளை தாங்கவே முடியலங்க, இப்படி செய்யறான், அப்படி செய்யறான், அதை செய்யறான், இதை இழுக்கிறான், அங்க சண்டை இழுத்துட்டு வரான், இங்க சண்டை இழுத்துட்டு வரான்னு சொல்லும் அளவுக்கு வைக்க கூடாது. குழந்தைகளை நல்ல முறையில் நீங்கள் பராமரிக்கணும். அடுத்ததாக கணவனினுடைய சொத்துக்களை நல்ல முறையில் பராமரிப்பார்கள். தன்னுடைய கணவனுடையத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்வங்களை நல்ல முறையில் பராமரிப்பார்கள். பணத்தை கொடுத்தோம்னா வீண் விரயம், ரொம்ப செலவினங்கள்,
இந்த மாதிரிலாம் செய்யாம கரெக்டா வச்ச பணத்தை கவனமாக வைத்து அதை பராமரித்து வைக்கக்கூடிய குணம் அந்த குறைசி குலத்துக்கு இருக்கிறது. குறைசி குலத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்களை புகழ்ந்து ஏன் பேசுகிறார் என்று சொன்னால், கணவனுடைய பொருளாதாரத்தை வீண் விரயம் அவர்கள் என்ன செய்யவே மாட்டார். அதே மாதிரி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்பிற்குரிய மனைவி எப்படி இருப்பாள், அது அழகா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பு மனைவியினுடைய செயல்பாடுகள்ல காட்டுறாங்க. உங்க அன்பு எப்படி கணவன்கிட்ட நீங்க எடுக்கணும்னு சொன்னா, கணவனுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நீங்கள் முன் வந்து செய்யணும். துணி துவைக்கிறதா, உங்களுக்கு உடம்பு முடியல, எப்பமாவது அவர் துவைச்சா பரவாயில்லை. நீங்க என்ன செய்யணும், கணவனுக்கு துணி அழுக்கு துணி நல்லா கிளீனா துணி எல்லாம் துவைச்சு அயன் பண்ணி அழகா எடுத்து வைக்கணும். கணவனுக்கு தலை சீவி விடுறதா, அது கூட நீங்க வாங்க நான் அழகா சீவி விடுறேன்னு தலையை சீவி விடணும். பவுடர் போட்டு விடணும், நகத்தை வெட்டி விடணும். இப்படி வர்றதில்லை, இதெல்லாம் இன்னும் எப்படின்னு நினைக்க கூடாது. அல்லாஹ்வின் தூதர் அவருடைய காலத்தில் இப்படி நடந்திருக்கிறது. ஆயிஷா நாயகியும் ஒரு அன்புக்குரிய மனைவி என்று சொல்லுகிறோம். அவங்களை பத்தி சஹீஹ் புகாரியில் இடம் பெறுகிறது. ஒரு அஜ்ஜிலு ராஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையை நான் வாரி விடுவேன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையை நான் வாரி விடுவேன். ஏன் அதை எடுத்து வார முடியாது, ரொம்ப கஷ்டமா? அன்பு கூடிய மனைவி என்று சொன்னால் அழகா நான் தலையை செய்ய விடுறேன், அழகா நம்முடைய தாடியை சரி பண்ணி விடுகிறேன், நகத்தை வெட்டி விடுகிறேன். அப்ப ஒரு ஆண் ஒரு பெண், இந்த ரெண்டு பேர்களுக்கு மத்தியிலேயும் அன்பு பாசத்திற்கு முக்கியமாக ஒரு அடிப்படையாக திகழக்கூடியது, அந்த மனைவி தன்னுடைய கணவனுக்குள்ள எல்லா வேலைகளையும் செய்கின்ற பொழுது அன்பிற்குரியவளாக அவள் மாறுகிறாள். இப்ப உதாரணத்திற்கு சென்னைக்கு போக வேண்டும், மும்பைக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டா போதும். மனைவி என்ன செய்யணும், பெட்டியில எடுத்து துணி எல்லாம் கிளீனா எல்லாத்தையும் எடுத்து வச்சு, நாங்க இந்த மாதிரி உங்களுடைய இத்தனை ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கிறேன், இந்த ஃபைல் எடுத்து வச்சிருக்கிறேன், இந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன், இது போதுமா அல்லது வேற எதுவும் எடுத்து வைக்க வேண்டுமா அப்படின்னு கேட்கணும். அவர் ஊருக்கு போயிட்டு பார்த்தாருன்னா எந்த இதுவும் விடுபடாமல் என் மனைவிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதுமே, எல்லாம் கிளீனா எதுவுமே இல்லாம அழகா அற்புதமா என்ன செய்து விடுவாள், எல்லாத்தையும் செய்து வைத்து அனுப்பி விடுவாள். அப்படின்னு அன்பு பாசம் என்ன செய்யும் ஏற்படும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய கைகள் வேலை செய்ய முடிந்திருந்தாலும் மனைவி தலையை செய்யும் பொழுது அதிலே தலையை நிறுவார்கள். நான் அவருடைய தலையை கழுவி விடுவேன், ஆயிஷா நாயி அவர்கள் சொல்லுகிறார். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு அடிக்கடி போவாங்க. ஏன், ரசூலுல்லாஹ்வுக்கு தேன் பிடிக்குங்கிறதுனால தேனை சேகரித்து அவங்க வச்சிருப்பாங்க. அங்க போய் தேன் குடிச்சிட்டு வருவாங்க. அப்ப நம்முடைய கணவருக்கு எந்த உணவு பிடிக்கும், எந்த உடை பிடிக்கும், எந்த மாதிரி நடப்பது பிடிக்கும் என்பதையெல்லாம் நீங்கள் தெரிந்து வைத்து அதே மாதிரி நடக்கும். அப்ப நடக்க நடக்க உங்கள் மீது எங்கேயாவது ஒரு கோபம் வந்தா கூட நீங்கள் செய்த இந்த அன்புகள் அனைத்தும் உங்களுக்கு என்ன செய்யணும், அப்படி பாசமாக மாறி உங்களுக்கு மத்தியில எந்த பிரிவுகளும் எடுக்காமல் போய்விடும். கணவன் வெளியில் இருந்து எங்கிருந்து வந்தாலும் அவருக்கு எவ்வளவு பெரிய டென்ஷன் என்னவா இருந்தாலும் வீட்டுக்கு வரணும். போய் ஊட்டியில போய் 4 நாள் ரூம் போட்டு தனியா தங்கிட்டு வர மாதிரி இருக்கக்கூடாது. ஊட்டியை விட இந்த தன்னுடைய மனைவியினுடைய வீட்டு இடத்தில் போய் இருந்து அவளுடைய மடியில் கொஞ்ச நேரம் நான் உறங்குவது, அவளிடத்திலே 4 வார்த்தைகளை ஆறுதலாக நான் பெறுவது இருக்கிறதே, அதைவிட சிறந்த ஒன்று எனக்கு எதுவும் இல்லை என்று ஒரு கணவன் நினைப்பான் என்று சொன்னால் அப்பொழுது நீங்கள் அன்பு மனைவியாக கருதப்படுவீர்கள். அப்ப நீங்கள் கவனத்தோடு நீங்கள் பார்க்க வேண்டும். கணவனுக்கு எவைகளை எல்லாம் விரும்புகிறதோ அவைகளை எல்லாம் நீங்கள் செய்து அவ்வப்போது உன்னுடைய கணவனுடைய அன்பை பெற வேண்டும். இது ஐஸ் வைப்பது என்பது அல்ல. ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உள்ளதுதான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள். இந்த ஆயிஷா நாயினுடைய சகோதரி அஸ்மா அவங்க என்ன செய்வார்கள், கணவனுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டவர்கள். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஒரு ஒட்டகம் வச்சிருந்தாரு, அதே மாதிரி ஒரு குதிரை வைத்திருந்தாரு. அந்த குதிரையை மேய்க்கிறதே உங்களுக்கு வேலையா போச்சு. ஆலிஃபு ஃபரஸஹு, அவருடைய குதிரையை நான் தான் பராமரித்துக் கொள்வேன். அஸ்தகில் மா, தண்ணீரை நான் தான் அங்க அவர்கள் அந்த குதிரைகளுக்கு புகட்டுவேன். அதே மாதிரி அந்த கமலை போய் கிழிந்து விட்டால், தண்ணீர் இருக்கிற போய் கிழிஞ்சிச்சுன்னா அதைத்தான் நான் தைப்பேன். 3 மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய இடத்துல போய் பேரித்தம்பளத்தினுடைய கொட்டைகளை எல்லாம் நான் சுமந்து கொண்டு நான் வருவேன். அது மட்டுமல்ல, இவ்வளவு கஷ்டம் யாருக்கு, கணவருக்காக. கணவருடைய அந்த வாகனத்தை சுத்தப்படுத்துவது. இந்த காலம் கார் இருக்குன்னா அந்த காரை கழுவி இழுவி என்னுடைய வீட்டுக்காரர் இது நான் தான் துவைச்சு வைப்பேன். என்னுடைய வீட்டுக்காரர் சட்டையை நான் தான் துவைச்சு போடுவேன். என்னுடைய வீட்டுக்காரருக்கு உணவை நான் தான் கொடுப்பேன். சில பெண்மணிகளை நான் கேள்விப்பட்ட ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 2 மணிக்கு போனாலும் கூட அவர் பழைய சாப்பாடு சாப்பிட மாட்டாரு. 2 மணிக்கு விழித்து
முகம் சுளிக்காமல் ரொட்டியை சுட்டு கொடுப்பவர்களும் பெண்கள் இருக்கிறார். அதே மாதிரி வெளியூருக்கு போனாருண்டா நீங்க ட்ரெயின்ல சாப்பிடலாம் கெட்டு போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே சமைத்து எல்லாத்தையும் நல்லா கட்டி கையில கொடுத்து விடக்கூடிய பெண்களும் இருக்கிறார். தன்னுடைய கணவன் மேல அக்கறை. அஸ்மா அவர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு அவருடைய குதிரையை பராமரிக்கிறது, காரை வச்சு ஒழுங்கா கழுவி வைக்கிற மாதிரி குதிரைக்கு உணவு போடுவது, தண்ணீர் போட்டுவது, அதுக்கு உணவாக 3 மைலுக்கு மேல இருக்கக்கூடிய இடத்துல போய் பேர்த்தம் கொட்டைகளை சுமந்து வர்றது, அது இல்லாம இவருக்கு ரொட்டியையும் சுட்டு கொடுப்பார். என்ன செய்வார்கள், நான் ஆஜினும் மாவை படைவேன், ஆனா எனக்கு ரொட்டி சுட தெரியாது, அதனால ரொட்டி சுட தெரியலங்கிறதுக்காக வேண்டி வெறும் பேரத்தம்பளத்தையா தின்னுட்டு போங்க அப்படின்னு அவங்க சொல்லல. பக்கத்துல அன்சாரி குடும்பத்தினர்கள் இருக்கிறாங்க, அவங்களை பத்தி அழகா சொல்லுகிறார்கள். யுஹ்பிசு ஜாராத்துன் லீ, எனக்கு முன்னால் அன்சாரிகள் இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டு பெண்மணிகள் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தார்கள். அவர்கள் அழகாக ரொட்டியை சுட்டு தருவார்கள். தான் கணவனுக்கு நல்லா சாப்பிடணுங்கிறதுக்காக வேண்டி பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட போய் ரொட்டியை சுட வச்சு அதுல இருந்து கத்துக்கொண்டு தன்னுடைய கணவனுக்கு ரொட்டி சுட்டு கொடுத்ததையும் சஹீஹ் புகாரியில் நாம் பார்க்கிறோம். இப்படி இருக்கணும். எதை இருக்கிற வாங்க சாப்பிட்டு போங்க, என்னண்டே அம்மா சாப்பிடுதுமா ரொட்டியை போடு, கொஞ்சம் இருங்க இந்த மெட்டி ஒளியை பார்த்துட்டு வந்துடுறேன், ஒரு 10 நிமிஷம் உங்களால பொறுக்க முடியாதா? கணவன் மனைவிக்கு மத்தியில் இந்த மாதிரி பிரிவினைகள் கஷ்டங்கள் நிறைய ஏன் ஏற்படுகிறது என்று சொன்னால் புரிந்துணர்வு இல்லை. அந்த கணவனுக்கு மன அமைதி தரக்கூடிய இடம் நாம் தான் என்பதை அவர்கள் புரியவில்லை. நம்மை நிர்வகிக்கக்கூடியவர்கள் தான் அந்த கணவன் என்பதும் அவர்களுக்கு புரியவில்லை. எனவேதான் இந்த மாதிரி விஷயங்கள்ல அவர்கள் கோட்டை விட்டு கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள் எவ்வளவோ சண்டை வந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை விட்டு கொடுத்ததே இல்லை. அவங்களுக்கு மத்தியில சண்டை இருந்திருக்கு. அல்லாஹ்வின் தூதர் அவர்களே சரியில்லை என்று யாரும் சொன்னது இல்லை. அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் இந்த மனைவி உட்படாதவர்கள் என்று சொன்னதும் இல்லை. அவர்கள் அவ்வளவு அன்பிற்குரியவர்களாக ரசூலுல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கு என்னென்னவெல்லாம் செய்யணுமோ அத்தனையும் செய்திருக்கிறார். அதே மாதிரி நீங்களும் தன்னுடைய கணவனுக்கு விருப்பமான எதை கோபத்தை ஊட்டக்கூடியதோ அதை தவிர்த்து விட்டு அன்பை வளர்க்கக்கூடிய மாதிரி விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செய்வீர்களானால் கண்டிப்பாக நீங்கள் அன்பு மனைவியாக கண்டிப்பாக நீங்கள் ஆக முடியும்.